முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி தமிழாய்வுத்துறையும் முசிறி உலகத் தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்தும் 10 மேற்கணக்கு நூல்கள் கற்றல் நுட்பங்கள் இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி பெரியார் ஈவேரா கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப. கிருஷ்ணன் ஐயா அவர்கள் நற்றிணை பற்றி விளக்குகின்றார். இந்த பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கினை நடத்துகின்ற முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் மற்றும் இக்கருத்தரங்கினை முனைப்போடு செயலாற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சிவகுமார் அவர்களுக்கும் முசிறி உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் நித்யானந்தம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இணையவழி உரையாடல்களை ஆர்வமோடு கேட்பதற்காக பங்கு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு நற்றிணை கற்றல் கற்பித்தல். நற்றிணை 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். குறிப்பாக அக நூல்களுள் ஒன்றாகும். அதிலும் 8 தொகையில் முதன்மையாக வைத்து போற்றப்படுவது நற்றிணையாகும். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று ஒரு வெண்பா குறிப்பிடுகிறது. நல் கூட்டல் திணை நற்றிணை. திணை என்றால் ஒழுக்கம் என்றும் குடி என்றும் பொருள் தரும். அந்த வகையிலே இங்கு திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். நல்ல ஒழுக்கத்தை, அதாவது அக ஒழுக்கத்தை கூறக்கூடிய 400 பாடல்களை கொண்டு இந்நூல் விளங்குகிறது. இந்நூலை தொகுத்தவர் யார் என்று அறியப்பெறவில்லை. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்று கூறப்பெறுகிறது. இந்நூலை பாடிய புலவர்கள் 175 பேர் என்றும் 185 பேர் என்றும் இருவேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. எனினும் இந்நூலுக்கு முதலில் உரை எழுதிய பின்னத்தூர் ஆ. நாராயணசாமி ஐயர் என்பவர் தன்னுடைய நூலின் முகவுரையில் 175 புலவர்களை பற்றிய குறிப்புகளை தந்து இவர்கள்தான் நற்றிணையை பாடியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தஞ்சை சீனிவாசன் என்பவரும் பேராசிரியர் ச. வையாபுரி பிள்ளையாரும் 175 புலவர்கள்தான் பாடியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுவது இவன் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த 400 அகவற்பாக்களை பாடியிருக்கக்கூடிய புலவர்களுள் 8 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவர். அரசனால் காவிதி பட்டம் பெற்ற வணிகர்களும் சிறுபாளர் ஆசிரியர்களும்
திணை நில மக்களும் கொள்ளர் முதலிய பல வகை தொழிலாளர்களும் நல்லிசை புலவர்களாக திகழ்ந்திருக்கின்றனர் என்பதற்கு இந்நற்றிணை பாடல்கள் சான்று கூறுகின்றன. இந்த 175 புலவர்களில் சராசரியாக அதிகபட்சமாக உலைச்சனாரும் கபிலரும் 20 பாடல்களை பாடியிருக்கின்றனர். பாலை பாடிய பெருங்கடுகோ 10 பாடல்களையும், மருதன் இள நாகனார் 9 பாடல்களையும், அம்மூவனார் 10 பாடல்களையும், பரணர் 12 பாடல்களையும், ஔவையார் 7 பாடல்களையும் அதிக எண்ணிக்கையில் பாடல்களை பாடியுள்ள புலவர்களினுடைய பட்டியலில் இடம்பெறுகின்றனர். பாடினோர் பெயர் தெரியாத பாடல்களாக 59 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 59 பாடல்களை யார் பாடினோர் என்று பெயர் அறியப்பெறவில்லை. மறைந்து போன பாடல்கள் ஒரு பாடல். அந்த பாடல் 234வது பாடலாகும். 7 அடி உடைய பாடல் ஒரே ஒரு பாடல். அது 385வது பாடலாகும். நற்றிணை 7 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் உடையது என்று சொல்லப்பெறுகிறது. திணைப்பாடல்கள் என்று பார்க்கிற பொழுது குறிஞ்சி திணையில் 130 பாடல்களும், பாலைத்திணையில் 105 பாடல்களும், நெய்தல் திணையில் 102 பாடல்களும், மருத திணையில் 32 பாடல்களும், முல்லை திணையில் 30 பாடல்களும் என்ற எண்ணிக்கையில் 399 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. கூற்று அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் தோழி கூற்று பாடல்கள் 211, தலைவி கூற்று பாடல்கள் 89, தலைவன் கூற்று பாடல் 79, செவிலி மற்றும் நற்றாய் கூற்று பாடல்கள் 11, பரத்தை கூற்று பாடல் 10, பாகன் கூற்று பாடல் 1, கண்டோர் கூற்று பாடல் 2, கூற்று அமையாத பாடல் 1 என்ற அடிப்படையில் தோழி கூற்று பாடல்கள்தான் நற்றிணையில் அதிகமாக இடம்பெற்று உள்ளன. ஏனென்றால் அகப்பாடல்களில் தலைவியினுடைய நலனை தன் நலனாக கருதி தலைவியே தன்னுடைய உயிராக எண்ணக்கூடியவள் தோழியாவாள். இங்கே தலைவனோடும் தலைவியோடும் செவிலியோடும் நற்றாயோடும் பாணனோடும் பேசக்கூடிய நிலை தோழிக்குத்தான் அதிகமாக இருக்கின்றது. தலைவியின் சார்பாக இவள் தோழி பேசுவார். ஆகையினால் இந்த தோழி அகத்திணை பாடல்களில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாள் என்பது அவளுடைய கூற்று பாடல்களின் எண்ணிக்கையை வைத்தே நாம் அறிய முடிகிறது. ஆக இதிலிருந்து அவளுடைய முக்கியத்துவம் நமக்கு புலனாகிறது. இப்போ அடி எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் என்று பார்க்கிற பொழுது 7 அடிய உடைய பாடல் ஒரு பாடல் இடம்பெறுகிறது. 8 அடியை உடைய பாடல் ஒரு பாடல் இடம்பெறுகிறது. 9 அடி கொண்ட பாடல் 106 பாடல்கள் 9 அடி கொண்ட பாடலாக உள்ளன. 96 பாடல்கள் 10 அடி கொண்ட பாடலாக இருக்கின்றன. 110 பாடல்கள் 11 அடிகளை கொண்டுள்ளன. 77 பாடல்கள் 12 அடிகளை கொண்டுள்ளன. 8 பாடல்கள் மட்டுமே 13 அடியை கொண்டுள்ளன. ஆக 9 அடி பெருமையும் 9 அடி சிறுமையும் 13 அடி பெருமையும் உடைய இந்த பாடல்கள் நற்றிணையிலே இடம்பெற்று பல நயங்களை எல்லாம் கொண்டிருக்கின்றன. இந்த நற்றிணையை பதிப்பித்தவர்கள்
யார் என்று பார்க்கிற பொழுது இதுவரை வந்திருக்கக்கூடிய பதிப்பை என்று நாம் பார்த்தோமானால் 1915ஆம் ஆண்டு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள் முதலாக நற்றிணைக்கு உரை எழுதி வெளியிட முனைந்திருக்கின்றார்கள். ஆனால் அம்முயற்சி அவர் மறைவுக்கு பிறகுதான் அது நூலாக்கம் பெற்று பதிப்பிலே அச்சாகி வெளிவந்திருக்கின்றது. 1915ஆம் ஆண்டு அவருடைய உரையுடன் சைவ வித்யாபானு எந்திரசாலை என்கிற பதிப்பகத்தால் முதலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆக நற்றிணை முதலாக 1915ஆம் ஆண்டுதான் நற்றிணை பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாருங்க, திருக்குறள் 1812ஆம் ஆண்டு திருக்குறள் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் பதிப்பிக்கப்பட்ட முதல் நூல் திருக்குறள் 1812. பிறகு 1850க்கு பிறகுதான் தமிழ் இலக்கியங்கள் சி.வை. தாமோதரன் அவர்களாலும் உ.வே. சாமிநாதர் அவர்களாலும் நூல்கள் பதிப்பிக்கப்படுகின்றன. அவர்களை தவிர இன்னும் பிறரும் சங்க இலக்கியங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த நற்றிணை 1915ஆம் ஆண்டுதான் முதலாக பதிப்பிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 1952ஆம் ஆண்டு அவருடைய பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உரையுடன் நற்றிணை 400 என்னும் பெயரில் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் பதிப்பித்திருக்கிறது. 1956ஆம் ஆண்டு நற்றிணை என்னும் பெயரில் கோவிந்தன் என்பவருடைய உரையை அதே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டிருக்கிறது. 1957இல் நற்றிணை மூலம் மரே எஸ். ராஜம் அவர்கள் உரையுடன் மரே எஸ். ராஜம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 1966ஆம் ஆண்டு நற்றிணை முதல் பாடலில் இருந்து 200 பாடல்கள் வரை அவை சு. துரைசாமி அவர்களுடைய உரையுடன் அருணா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு நற்றிணை முதல் பாடலிலிருந்து 200 பாடல்கள் வரை புலியூர் கேசிகன் உரை எழுதியிருக்கிறார். அவற்றை பாரி நிலையம் வெளியிட்டிருக்கிறது. 1968 நற்றிணையின் மூலமும் விளக்க உரையும் என்கிற தலைப்பில் 201வது பாடலிலிருந்து 400 பாடல்கள் வரை அவை சு. துரைசாமியார் உரை எழுத அருணா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 1980ஆம் ஆண்டு நற்றிணை 201ஆம் பாடலிலிருந்து 400 பாடல்கள் வரை புலியூர் கேசிகன் உரையில் பாரி நிலையம் வெளியிட்டிருக்கிறது. 1986ஆம் ஆண்டு நற்றிணை மூலமும் உரையும் 2 தொகுதிகளை மணிமேகலை பிரசுரம் ஆசிரியர் குழு என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கிறது. 1989ஆம் ஆண்டு நற்றிணை மூலமும் உரையும் அதற்கு வித்வான் எச். வெங்கடராமன் அவர்கள் உரை எழுதியிருக்கின்றார். அது உ.வே.சா. நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. 1999இல் நற்றிணை மூலமும் உரையும் ராமையா பிள்ளை உரையுடன் வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு நற்றிணை உரை முனைவர் கதிர் மகாதேவன் காலசேத்திரா பப்ளிகேஷன்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 2004ஆம் ஆண்டு நற்றிணையை NCPH நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்தார் முனைவர் கு.வே. பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உரையுடன் வெளியிட்டு இருக்கின்றனர். இவையெல்லாம் தமிழில் வந்திருக்கக்கூடிய பதிப்புகள் நற்றிணை. இது தவிர வேறு யாரேனும் வெளியிட்டிருக்கக்கூடும். அடுத்து ஆங்கிலத்தில் பதிப்புன்னு பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு தி நற்றிணை 400 டாக்டர் ஏ. தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஆங்கிலத்திலே எழுத உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது.
2008ஆம் ஆண்டு நற்றிணை 1 to 200 அனெக்டட் டிரான்ஸ்லேஷன் வால்யூம் 1 ஈவா வேல்டன் தமிழ் மண் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. அதே போன்றுதான் வால்யூம் 2ஐயும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தமிழ் மண் பதிப்பகம். 2008ஆம் ஆண்டிலே நற்றினை டிரான்ஸ்லேட்டட் பை என் கந்தசாமி பிள்ளை, பிரசன்டட் பை எம் கண்ணன் வி அரசு என்பவர்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டு நூல் வெளியிட்டு வந்ததற்காக வந்திருக்கிறது. இப்படி இந்த பதிப்புகளில் எல்லாம் சிறந்த ஒரு பதிப்பாக, பதிப்பு வரலாற்றில், சங்க இலக்கிய பதிப்பு வரலாற்றிலேயே ஒரு முன்மாதிரி பதிப்பாக பின்னத்தூர் நாராயணசாமியாருடைய பதிப்பு தான் இங்கே குறிப்பாக சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய முன்னுரையில் 234ஆம் பாடல் கிடைக்கப் பெறவில்லை. அதோடு 385வது பாடல் ஒரு பிற்பகுதி காண கிடைக்கப் பெறாமையால் கிடைத்தால் அவற்றை மறுபதிப்பில் பதிப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் அவருடைய நேர்மையை காட்டுகிறதாக பார்க்கின்றோம். ஆக இப்படி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் ஒன்றான நற்றிணையை அதை கற்பிக்கின்ற நுட்பத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில் நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது. கல்வி ஒரு சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அந்த சமுதாயத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தாலும் விழுமியங்களாலும் சிறந்து விளங்கினால்தான் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக விளங்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு தனி மனிதன் ஒழுக்கத்திலும் விழுமியத்திலும் சிறந்து விளங்குவதற்கு கல்வி மிக முக்கிய கூறாக இருக்கின்றது. ஆக இந்த கற்றலுடைய மாற்றம் தொடக்க காலத்தில் வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்திருந்த கதைகள், பிறகு தரையிலே மண்ணிலே எழுதப்பட்ட நிலை, பிறகு ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட நிலை, பிறகு கரும்பலகைகளில் எழுதப்பட்ட நிலை, இப்பொழுது நவீன யுகத்தில் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது. கணினி, மடிக்கணினி, கணிப்பலகை, திறன்பேசி வழியாக பல தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கல்வி அறிவு மற்றும் திறமைகளை மாணவர்களுக்கு வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டமாகிய இந்த காலகட்டத்தில் இதனுடைய தேவை மிகவும் அதிகரித்து இன்றைக்கு இணைய பயன்பாட்டின் வழியாகவே கல்வி கற்கக்கூடிய நிலையும் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய நிலையும் இலக்கிய கலந்துரையாடல்களும் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இலக்கியத்தை கற்கிற பொழுது மொழித்திறனும் வாழ்வு திறனும் மேம்படுகிறது. கேட்பது, பேசுவது, படிப்பது, எழுதுதல் இவற்றின் மூலமாக மொழித்திறனை ஒவ்வொருவரும் பெற முடியும். ஆக இவற்றின் மூலமாக கற்றல் திறனை ஒருவர் பெற முடியும். அதாவது கேட்டல், ஒலி குறிப்புகளை கேட்டல், ஒலிப்புடன் பேசுதல், கண்ணால் கண்டு வாயால் ஒலித்து அவற்றை பொருள் உணர்கின்ற வகையிலே படிக்கக்கூடிய செயலாலும் கற்றத்திறனை அடைய முடியும். ஆக கற்பித்தலுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது பொருள் உணர்ந்து படித்தல், இலக்கிய இன்பம் பெறுதல், ஆர்வத்தை ஏற்படுத்துதல், கற்பனை ஆற்றலை வளர்த்தல், உணர்ச்சிகளை உணர்த்துதல், மொழித்திறனை பெறுதல் என்ற இந்த வகையிலும் கற்பித்தலின் நோக்கங்களாக பார்க்க முடிகிறது. ஆக ஒன்றை படிக்கிற பொழுது, இலக்கியத்தை படிக்கிற பொழுது, ஒரு நூலை படிக்கிற பொழுது பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். பொருள் உணர்ந்து படித்தாதான் மனதில் அது பசுமரத்து ஆணி போல் ஆழமாக பதியும். அப்படி படித்தால்தான் இலக்கிய இன்பத்தையும் பெற முடியும். ஆர்வத்தை, படிக்கக்கூடிய ஆர்வத்தை அது தூண்டக்கூடியதாக அமையும்.
கற்பனை ஆற்றலை வளர்த்து கொண்டு அவற்றுக்கு ஏற்ப இன்ப உணர்ச்சிகளையும் மொழி திறனையும் நாம் பெற இயலும் என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த கற்றல் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிற பொழுது என்ன அப்படின்னா, நகைச்சுவை உணர்வோடு நல் உணர்வு வளர்க்கும் திறத்தோடும் சுதந்திரமாக செயல்பட வைக்கும் தன்மையோடும் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவது போல் கற்றல் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நகைச்சுவை உணர்வு முதல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும். அந்த நகைச்சுவை உணர்வு நல் உணர்வுகளை வளர்க்க வேண்டும். நகைச்சுவைனா எல்லா நகைச்சுவை இல்லை இல்லைங்களா? ஒருவருடைய மனதை புண்பட வைக்கக்கூடியது நகைச்சுவை அல்ல. எல்லோரையும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது அது ஒரு வகையான நகைச்சுவை. நகைச்சுவையில் பல வகை இருக்கு. இப்போ NS கிருஷ்ணன், திரைப்பட நடிகர் NS கிருஷ்ணன், அவருடைய பார்த்தீங்கன்னா கலைவாணர் என்று சொல்வார்கள். சிரிக்கவும் வைத்தார், சிந்திக்கவும் வைத்தார், கலைவாணர். அந்த மாதிரி அந்த நகைச்சுவை உணர்வு அப்படி இருத்தல் வேண்டும். இப்போ இந்த நகைச்சுவை உணர்வை கற்றலுடைய திறத்தை செலுத்துகின்ற ஒரு ஆசிரியர், அவருக்கு உரிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனமகிழ் கற்றலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஆசிரியர் நெகிழ்வு தன்மை உடையவராக இருக்க வேண்டும். எப்போதுமே மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு கூடாது இல்லையா? உருமுறை மாதிரி இருக்கக்கூடாது. நெகிழ்ச்சி தன்மை, சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு மாணவர்களிடம் எளிமையான முறையிலே அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் கற்பவருக்கு மிக கல்வி என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக நாம் விடயமாக மாற்ற வேண்டும். மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக நாம் மாற்ற வேண்டும். காலச்சடுதியில் விரைந்து போகின்ற காலத்தை போல அல்லாமல் அவர்களுக்கு நல்ல சிந்தனை திறனையும் புரிதல் உணர்வினையும் ஊட்டக்கூடியவாக இருந்தால்தான் கற்றலை மகிழ்வுடையதாக, எளிமை உடையதாக, இன்பமுடையதாக மாற்ற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த நுண் அறிவாற்றலையும் உயர்நிலை சிந்தனைகளையும் படைப்பு திறனையும் ஆய்வு சிந்தனையும் ஆக்க சிந்தனையும் மாணவர்களிடையிலிருந்து நாம் தூண்டப்பெற வேண்டும். அவர்களிடம் குடிமை பண்பினையும் தனி மனித நற்பண்புகளையும் உருவாக்கக்கூடிய ஆளுமை திறன் மிக்கவர்களாக அவர்களை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அந்த கல்வியினுடைய நோக்கம், கற்றலினுடைய நோக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது வள்ளுவர் கூட கல்வி என்கிற அதிகாரத்திலே 10 திருக்குறளிலே கல்வியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள். அறிவை வளர்ப்பது, ஆற்றலை வளர்ப்பது, மனித வளத்திற்கு மாண்பு சேர்ப்பது, சமுதாயத்தை இணைப்பது, சமத்துவத்தை மலர வைப்பது, சகோதரத்துவத்தை உணர வைப்பது என்று சொல்கின்றார்கள். கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நோக்கங்களை எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ கற்பித்தலுடைய திறன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, கற்பித்தலில் பல திறன்களை கொண்டது. கற்பித்தல் வகுப்பறையில் கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் சொல் ஆற்றலால் பல திறன்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். சொல் ஆற்றல் இருக்கணும் ஆசிரியருக்கு இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பல திறன்களை வெளிப்படுத்த வெறும் பாடத்தை மட்டுமல்ல, அந்த பாட்டை மட்டும் நடத்திட்டு போறது இல்லை. அது தொடர்பான சமுதாய சிந்தனைகள், இன்றைக்கு என்ன நிலைமை, உலக நிலைமை, இதை பற்றியான ஒரு பல்திறன் அறிவு பெற்றவராக ஒரு ஆசிரியர் விளங்கினால்தான், இருந்தால்தான் மாணவர்களுடைய திறனை மதிப்பிட முடியும். ஆக இப்போ அந்த கற்றல் திறனில் நுண்ணிலை கற்றல் என்று ஒன்று சொல்வார்கள். இந்த திறன் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வெளிநாட்டு அறிஞரும் பார்த்தீங்கன்னா ஆலன் ரயான் என்பவரும் 14 திறன்கள் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும்ங்கிறார். நம்ம இந்திய கல்வியாளர் பேராசிரியரான பாசி என்பவர் 13 திறன்களை குறிப்பிடுகிறார். கற்பித்தல் நோக்கங்களை கூறும் திறன், பாடப்பொருளை தொடங்கும் திறன், வினா கேட்டலில் தொய்வின்றி விளக்கும் திறன், ஏற்ற எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கும் திறன், பாடப்பொருளை விளக்கும் திறன், கிளர் விடைத்திறன், பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறன், மொழி சார்பற்ற குறிகளை பயன்படுத்தும் திறன்,
வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன், மாணவர் பங்கேற்க அதிக வாய்ப்பளிக்கும் திறன், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன். இன்றைக்கு இந்த கரும்பலகை என்பது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பயில்பொருள் என்று சொல்லக்கூடிய கணினி மயமாக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மடிக்கணினி, கணினி, மடிக்கணினி இது போன்றவற்றை நாம் இன்றைக்கு பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். அடுத்து பாடத்தை முடிக்கும் திறன் என்பது வேண்டும். பாடத்தை முடிக்கும் திறன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய செயல்பாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் கற்பித்தலுடைய ஆற்றலை திறனாக வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நற்றிணையை கற்பித்தல் முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது இப்போ ஒரு பாடல் எடுத்துக்கிறோம். என்ன பாட்டு எடுத்துக்கிறோம்? ஒரு பாடல், முதல் பாடல் குறிஞ்சி திணை பாடல், கபிலர் பாடியிருக்காரு. நின்ற சொல்லர் நீடு தோன்றும் இனியர் என்றும் என் தோல்பு பிரிவு அறியலரே, தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புரைய மன்ற புரையோர் கேண்மை, நீரின்றி அமையா நிலம் போல தம்மின்றி அமையா நன்னயந்தருளி, பசலை பசத்தல் அஞ்சி பசலை பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அறியலரே என்கிற இந்த பாடல். இது முதல் பாடல். கபிலர் இந்த பாடலை கபிலர் பாடியிருக்கிறார். இந்த பாடல் கூற்று யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது தோழி தலைவனுடைய பிரிவை அறிந்த தோழி தலைவியிடம் சொல்கிறாள். அப்பொழுது அதுக்கு மறுமொழியாக தலைவி எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் முன்னுரை முதலில் முன்னுரை சொல்ல வேண்டும். முதலில் முன்னுரை. இது இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது, இந்த பாடல் நற்றிணையை யாரெல்லாம் எத்தனை புலவர் எழுதியிருக்காங்க, முன்னாடி சொன்ன மாதிரியே முன்னுரையாக முதலில் சில செய்திகளை முன்னுரையாக சொல்ல வேண்டும். அடுத்து பாடப்பட்ட சூழல் எது, யாருடைய கூற்று என்று சொல்ல வேண்டும். அப்புறம் தேவையான இடங்களில் தேவைப்பட்ட முன்னுரை எடுத்துரைப்பது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நற்றினை குறித்து சொல்லணும். இது எந்த 8 தொகையில் எத்தனாவது நூல் அதை பற்றி சொல்லணும். அப்புறம் அதோடைய வெண்பாக்களால் ஆனது என்று, அகவற்பாக்களால் ஆனது என்று சொல்லணும். அப்புறம் நற்றிணையை இயற்றியவர் யார், நற்றிணையை தொகுப்பித்தவர் இதெல்லாம் நம்ம சொல்லணும். சொன்னால் தான் மாணவர்களுக்கு தேவையான முன்னுரையை எடுத்து சொல்லுதல். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, தலைவன் பொருள் வயிறு பிரிவதை அறிந்த தோழி தலைவியிடம் சொல்கிறாள். அதற்கு மறுமொழியாக தலைவி என்ன சொல்றா அப்படின்னா, என் தலைவன், நம்முடைய தலைவன் வாய்மையானவர், நின்ற சொல்லர், வாய்மை தவறாதவர், அவரை நினைக்கின்ற போதெல்லாம் எனக்கு இன்பத்தை தரக்கூடியவர், என்றும் என்னுடைய தோள்களை விட்டு பிரிய மாட்டார், வண்டு தாமரையில் இருக்கக்கூடிய தாதையும் தேனையும், சந்தனத்தில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தினுடைய தேனையும் எடுத்து அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய சந்தன மரத்தின் மீது தேன்கூடு கட்டி இருக்கிறதல்லவா, அந்த மலைநாட்டுக்கு உரியவர், உயர்ந்த நட்புக்கு உரியவராக இருக்கின்றார் தலைவர். அவருடைய நட்பு என்பது தீமையில்லாத நட்பு, இனிமை தரக்கூடிய நட்பு. எப்படி நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லையோ, அதுபோல நாம் இல்லாமல் தலைவர் இல்லை. அதில் சொல்வா, நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நயந்தருளி என்று சொல்லுவாள். நான் முன்னாடி சொல்லுகிற போது நிலம் போலன்னு சொல்லிட்டேன், மன்னிக்கவும்.
நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நன்னருணை. இப்ப நாம் இல்லாமல் தலைவர் இல்லை. அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றால் பசலனை தோன்றும், அதனால் தலைவி மெலிவாள் என்பதை அவர் அறிந்து துன்பம்தான் அடைவாரே தவிர அவர் நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்கிவிட்டு அவர் ஒருபோதும் செல்ல மாட்டார் என்ற வகையிலே தலைவி மறுமொழியாக தோழியிடம் சொல்கிறார். இப்போ இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இறைச்சியாக ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தாமரை தாது என்பது தலைவனுடைய உள்ளம், சந்தன தாது என்பது தலைவியுடைய உள்ளம். இரண்டும் ஒன்று கலந்து அந்த நட்பானது உயர்ந்த, எப்படி சந்தன மரத்தின் உயர்ந்த அந்த கிளையில் தேன் இருக்கின்றதோ அதே மாதிரி உயர்ந்த நட்பிற்கு உரியது என்று சொல்கிறார், ஓமைப்படுத்திருக்கிறார். அதாவது தாமரையினுடைய தாது தலைவன் உள்ளத்திற்கும், சந்தனத்தின் தாது தலைவி உள்ளத்திற்கும் உண்மைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடல் அடிகளில் 3 அடிகள் மிகச் சிறப்பான அடிகள். அது நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர். நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர். உறுதியானவர், வாய்மையிலும் சிறப்பிலும் உறுதியாக இருக்கக்கூடியவர், சொன்ன சொல்லில் மாறாதவர். அப்புறம் புறைய மன்ற புறையோர் கேண்மை, அப்படிப்பட்டவரிடம் நட்பு கொள்ளுதல். அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு என்பதற்கு அது ஒரு புறைய மன்ற புறையோர் கேண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையா உலகம் போல, அதனுடைய பொதுமை பண்பு. இப்படியான வகையிலே இந்த பாடல் மிக சிறப்புற்று விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னா இலக்கிய நயம் தோன்ற படித்தல். இலக்கிய நயம் தோன்ற படித்தல் எப்படின்னா, செய்யுளை பாடலை இசையுடன் பாடுதல் வேண்டும். முடிந்தால் இசையுடன் பாடுதல் வேண்டும். அப்படி பாடவில்லை என்றால் சீர் பிரித்து சந்த அமைப்போடு குரல் ஏற்றத்தாழ்வுடன் படித்து காட்ட வேண்டும். சந்த அமைப்போடு ஏற்றத்தாழ்வுடன் படித்து காட்டல் வேண்டும். எளிமையாக புரியும்படி கூற வேண்டும். இப்போ எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு கூற்று, கூற்று விளக்கம், திணை, அது எந்த திணையை சார்ந்த பாடல், யார் பாடியது என்பது குறித்து கூறணும். இப்போ ஈன் பருந்து உயவும் வான்பொரு நெடுஞ்சினை பொரியரை வேம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன இட்டரங்கு இழைத்து கல்லா சிறார் நெல்லிவட்டு ஆடும் வில்லோர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன்முதல் வந்த உரன்மாய் மாலை, சுரன்முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளினன் அல்லனோ யானே உள்ளிய மனைமான் சுடரொடு படற்பொழுது. எனவே இந்த பாடல் நற்றிணையில் 3வது பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடியது, பாலைத்திணை பாடல். இதனை ஏற்றியிருக்கக்கூடியவர் இளங்கிரனாய் என்கிற புலவர். அதாவது குஞ்சுகளை ஈன்றிருக்கக்கூடிய ஒரு பருந்து இலையில்லாத வேப்ப மரத்தினுடைய கிளையில் கூடு கட்டி இருக்கிறது. அந்த மரத்திற்கு கீழே சிறுவர்கள் நெல்லிக்காயை கொண்டு வட்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாலை நிலம், சுரம் வழி, வெயில் கொளுத்துகிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? வட்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே கையிலே வில்லேந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காணவர்கள், வழிப்பறியிலே ஈடுபடக்கூடிய காணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வழி. அந்த நேரத்திலும் கூட வருகின்ற அந்த மாலை பொழுதில் தன்னுடைய தலைவி அவளுடைய இல்லில் விளக்கேற்றி வைத்து தலைவனை நினைத்து, தன்னை நினைத்து தலைவி
வருத்த முடுவாளோ என்று முன்பு நான் பொருள் தேடச் சென்ற பொழுது எண்ணினோம் அல்லவா? மீண்டும் ஏன் பொருள் தேடச் செல்ல வேண்ட என்னை தூண்டுகிறாய் நெஞ்சே? நான் தலைவியை விட்டு பிரிய மாட்டேன் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு தலைவன் கூறுவதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முன்னொரு காலத்தில் பொருள்வை பிரிந்து சென்ற தலைவன் பின்னும் பொருள் கடைக்கூட்டிய நெஞ்சிற்கு சொல்லுவானாய் சொல்லியது என்று இந்த பாடலுடைய கூற்று. ஆக இந்த பருந்து பார்த்தீங்கன்னா தலைவனுடைய நிலைமைக்கும் தலைவனுடைய அச்சம் பருந்து. இந்த வட்டாடும் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா பொருள் தேடும் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய நெஞ்சம். பருந்து தலைவனுடைய அச்சம். பாவம் பருந்து பார்த்தீங்கன்னா இலை இல்லாத கிளையில் வெயிலில் வெயில் கடுமையாக அடிக்குது, அங்கே கூடு கட்டிருக்கு. அதை கூட பொருட்படுத்தாமல் இந்த சிறுவர்கள் அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வட்டாடி கொண்டு இருக்கிறார்களாம். மகிழ்ச்சியான நெஞ்சம், மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தலைவனுடைய நெஞ்சிற்கு அந்த வட்டாடக்கூடிய சிறுவர்கள். ஆக இங்கே கருப்பொருள் மேல் இங்கே இறைச்சி பொருள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய நம்ம அறிஞர் பொருள் சொன்ன பார்த்தோம்னா, உயவு என்றால் வருத்தம், கட்டளை என்றால் பொன்னுரைக்கும் கல், படதல் என்றால் நினைத்தல் என்று பொருளை தருகிறது. ஆக இப்படி அந்த ஒரு பாடலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ செய்யுளை ஓசையுடன் படித்து காட்டிய பின்னர் செய்யுள் கருத்தை, பாடலின் வளர்ச்சியை மாணவர்கள் அறியுங்கின்ற வகையில் நாம் செய்ய வேண்டும். இலக்கிய இன்பத்தை உணரச் செய்ய வேண்டும். மாணவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப கற்றல் முறை அமைதல் வேண்டும். இப்போ தொடக்க கல்வியில் ஒரு மாணவர்கள் இளம் சில பிள்ளைகளாக இருப்பார்கள். நடுநிலைப் பள்ளிகளில் சற்று வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். உயர்நிலைப் பள்ளியில் இன்னும் சற்று மனம் பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள். கல்லூரிகளில் இன்னும் ஆழ்ந்த பக்குவப்பட்ட நிலையிலே இருப்பார்கள். அப்போ அந்தந்த நிலைக்கு ஏற்ப நாம் அந்த நிலைக்கு ஏற்ப கற்றல் முறைகளை அவர்களுக்கு நாம் கொடுத்தல் வேண்டும். உதாரணமாக இப்போ திருக்குறளை நம்ம 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பிலிருந்து முதல் வகுப்பிலிருந்தே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே திருக்குறளை தான் கல்லூரியிலும் பாடம் எடுத்துகின்றோம். அப்போ தொடக்க கல்வி மாணவர்களுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையும், கல்லூரி மாணவர்களுக்கு திருக்குறளை கற்றுத்தரக்கூடிய சூழலும் வெவ்வேறு விதமாக, பொருள் ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய பொருளோடு மற்ற பிற செய்திகளை தொடர்புபடுத்தி பாடம் கற்பிக்கப்படுகின்ற பொழுது அது கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு புதியதாக தோன்றும். வாழ்க்கையோடு அதை இணைத்து, இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்ப அதை இணைத்து நாம் கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு இன்றைய உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆக இந்த கற்பித்தல் என்பது பல படிநிலைகளாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், ஒரு தலைவி தலைவனுடன் உடன்போக்கு சென்று விடுகிறாள். அதனை செவிலி வழியாக அறிந்த நற்றாய் அவள் சென்றது அரணாகும் என்று உணர்கிறாள். சரி, இனிமேல் நம்மளோட நான் இங்கே தான் தலைவி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் என்பவள் பிறர் வீட்டுக்கு உரியவளாக எண்ணப்படுகிறாள். இதுதான் நம்முடைய காலங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்குற சூழல். ஏன்னா இது பாலை கலியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா உடன்போக்கு சென்ற தலைவியை தேடிக்கொண்டு செவிலித்தாயும் நற்றாயும் இவர்களும் செல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தி, யாழில்தான் இசை பிறக்கிறது, ஆனாலும் அந்த யாழுக்கு ஒன்றும் பயன் இல்லை. கடலில்தான் முத்து பிறக்கிறது, ஆனாலும் முத்துக்கு ஒன்றும் பயன் இல்லை. மலையில்தான் சந்தனம் கிடைக்கிறது, அந்த மலைக்கு பயனில்லை. அந்த சந்தனத்தை யார் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பயனுடையதாக இருக்கிறது
யாழை யார் மீட்டுகிறார்களோ அந்த இசை அவர்களுக்குத்தான் இனிமை உடையதாக இருக்கிறது. அந்த முத்துக்களை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது அழகு உடையதாக இருக்கிறதே தவிர கடலுக்கோ யாழுக்கோ மலைக்கோ எவ்வித பயனுமில்லை. அது மாதிரிதான் உங்களுடைய மகளும் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி திருப்பி அனுப்பிவிடுவதை நாம் கலித்தொகையில் பாலைக்களி பாடல் ஒன்றின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி இந்த தலைவி நினைக்கிறாள், தலைவி சென்றது இந்த செவிலி தாய் நற்றாய் நினைக்கிறாள், தலைவி சென்றது அரண்தான். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவள் விளையாடிய இடத்தை பார்க்கிறாள், அவள் தோழிகளோடு இருந்த இடத்தை பார்க்கிறாள். அதோடு மட்டுமல்ல அவற்றை கண்டு அவள் கண்ணீர் சொரிகிறாள், அழுகிறாள். அதுவும் அவர் வளர்த்த கிளியும் அவள் உடன்போக்கு சென்றதிலிருந்து கிளியும் கூவிக்கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது நற்றாய்க்கு இன்னும் வருத்தம் மிகுதியாக இருக்கிறதா. ஆக இப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை நினைச்சிட்டு சொல்றா, இப்படி வருந்தவருமார் சென்ற இளமகள் குற்றமுடையவள் அல்ல, எனினும் அவள் கொண்ட காமம் வியப்பு உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றா. அதாவது தன்னுடைய குற்றம் என்று சொல்கிறாள். ஏன்னா பலர் அலராக பேசிக்கொண்டிருந்த போதெல்லாம் இவள் ஒன்றும் தெரியாதவள் போல இருந்திருக்கிறாள். இப்போ அது ஒரு பாடல் பாருங்க. அந்த பாடல் 143வது பாடல், பாலைத்திணை பாடல். கண்ணாகரன் கொற்றனா என்பவர் பாடியிருக்கிறார். ஐதே காமம் யானே ஒய்யனர் தருமணல் எமிரிய திருநகர் முற்றத்து ஓரை ஆயமும் நொச்சியும் காண்தோறும் நீர்வார் கண்ணேன் கழலுன் எனினும் கிள்ளையும் கிளியென கூவும் இளையோர் வலுவிழல் அம்ம தானே குளியி அம்பன் மூதூர் அலர்வாய்ப் பெண்டிர் இன்னா இன்னுரை கேட்ட சின்னால் அரியேன் போல உயிரேன் நரிய நறுனின் கதுப்பென்றேன சொல்றான். அதாவது தலைவிபால் எந்த குற்றமும் இல்லைங்கிறார். இந்த ஊரில் அழதூற்றும் வாயை உடைய பெண்கள் பலர் அலர் பேசிய போது ஒன்றும் அறியாதவள் போல, நான் அதனை கேட்டும் கேட்காதவள் போல மூச்சு விடாம அப்படியே சத்தம் இல்லாம இருந்தேன், தெரியாத மாதிரி இருந்தேன். சரி, பின்னாடி அப்போ திரும்ப சில நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த அலர் மிகுதியாக பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது மகளை நோக்கி கேட்கிறாள். அவள் கூந்தலில் புதிய மனம் கால்வதை பற்றி வினவுகிறாள். யாரு? நற்றாய் தலைவியினுடைய கூந்தல்ல புதிய நறுமணம் கமழ்கிறது, வீசுகிறது. ஏன்னா தலைவன் அவர்கள் களவொழுக்கத்திலே தலைவன் கூந்தலிலே பூச்சூடி இருக்கின்றார். அந்த பூச்சூடிய நிலையிலும் சில பூக்கள் தலையோடு அந்த கூந்தலோடவே இருந்து விட்டு இருக்கிறது. அவள் தலைவி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா. அதை தட்டி விடாம ஒன்றும் செய்யாம வீட்டுக்கு வந்துட்டா. இதை பார்த்துட்டு நற்றாய் கேட்டு இருக்கிறார். இப்ப நம்ம குறுந்தொகையில பாருங்க, கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பழி ஏது கெளிய நட்பின் செறியேற்று அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்னு ஒரு பாடல், 2வது பாடல் இறையனார் பாடி இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை தான் சிவன் தருமிக்கு எழுதி கொடுத்ததாக அவர் அங்கே சங்கத்திலே பாடியதாகலாம் நாம் திரைப்படத்திலே வரும். இப்போ இயற்கையிலே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்பதுதான் இது. அப்போ அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாது, செயற்கை மனம்தான் என்பது புலவர்களால் சொல்லப்பட்ட உண்மை. அப்படி சிவன் கேட்பார்ல, பார்வதியின் கூந்தல் கூடவா? ஆம், பார்வதியின் கூந்தலாக இருந்தால் அது முடை நாற்றம் உடையதே என்று சொல்ல வராது. இப்போ அப்படி இந்த தலைவன் சூடு இருக்கக்கூடிய இந்த கூந்தல் பூ தலைவி எடுத்துடாம அதை தட்டி விடாம வீட்டுக்கு வந்தாரா, பார்க்குறா. நற்றாய் கேட்குறா. அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மகள் மறுமொழி ஒன்றும் அவள் பேசலை. அப்பாவது கண்டுபிடிச்சிருக்கணும். ஆக அவளுடைய இயல்பையும் குணத்தையும் முன்னரே அறிந்திருந்தும் அவளை பாதுகாக்காமல் இருந்தது தன்னுடைய தவறுதான் என்று நற்றாய் சொல்லுகிறாள். ஆக அதுதாங்க இந்த பாட்டு. இப்படி இந்த பாடலுடைய நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா
இப்போ ஓரை மகளிர் அப்படின்னா பாவை கொண்டு விளையாடுவது ஓரை மகளிர். நெமிர்தல்னா பரவுதல், கிளைத்தல்னா விழித்தல். ஐது அப்படின்னா வியப்புடையது. ஐதே காமனா அவளுடைய காமம் வியப்புடையது அப்படின்னு. ஒய்யென. ஆக இப்படி நாம் இந்த பாடலுடைய சிறப்பை நாம் உணர முடிகிறது. ஒரு தாயினுடைய மனநிலை, மன உணர்வுகள் உளவியல் நோக்கில் எந்த அளவுக்கு இங்கே துன்பப்படுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் பெற்ற மகள் அல்லவா, அவள் எண்ணிக்கொள்கிறாள் அவள் சென்றது அறந்தான், தவறில்லை, போனது தவறில்லை. ஆனாலும் கூட அவர் விளையாடிய இடத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது, அந்த கிளி கூவுகிற பொழுது மீண்டும் மீண்டும் அவளுக்கு துன்பம் மிகுவிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட பாடல்களும் இந்த குறுந்தொகையிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம். இந்த பாடல்களில் இலக்கிய நயம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லுதல் வேண்டும். இலக்கிய நயம் அதாவது அந்த சொல் நயம், பொருள் நயம், தொடை நயம், அணி நயம், சந்த நயம் ஆகியவை பாடல்களில் அமைந்த இலக்கிய நயங்களாகும். அந்த இலக்கிய நயம் எப்படியெல்லாம் நற்றிணை பாடல்களில் இடம்பெற்று இருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லுதல் வேண்டும். இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம்னா, ஒரு சுரதாவுடைய பாடல் பாடுங்க. கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைபல புரிதல் இன்பம், சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம், பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் இன்பம் என்று சுரதா இங்கே பாடுகிறார். ஆக இந்த இப்படியாக நம்ம இந்த இன்பத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன நயம் இன்பம்லாம் இருக்கிறது என்பதை நாம் பாடல்களில் எடுத்து காட்டுகிற பொழுது மாணவர்களுக்கு இன்னும் அந்த பாடல்களை படிக்க தோன்றும் என்ற அந்த நிலை இருப்பதை நம்ம பார்க்குறோம். சுற்றி செல்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரிங்க ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, தன் நெஞ்சிற்கு சொல்லி செலவு அழுங்குதல் என்கிற ஒரு நிலை தலைவன் கூற்று. இதில் இப்போ பொருள் அப்படிங்கிறது இறந்து செய் பொருள் இன்பமும் தருமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இளமையின் இல்லாதது, யாக்கமின் இல்லாதது, இவையெல்லாம் போன பிறகு நீ அப்படி தேடிட்டு வரக்கூடிய பொருள் எங்களுக்கு இன்பத்தை தருமா அப்படின்னு சொல்வதாக ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குங்க. அதில் அன்பினுடைய ஆழத்தையும் இளமையில் பெறும் இன்பத்தினுடைய அருமையையும் கூறி அவன் செல்லாமல் இருப்பதாக பார்க்கிற ஒரு பாடல். இப்போ செலவு அழுங்குதல் என்பது தன்வினை, செலவு அழுங்குவித்தல் என்பது பிறர் வினை. இப்போ செலவு அழுங்குதல் என்பது தானாகவே தன் நெஞ்சிற்கு சொல்லி பொருள் தேட செல்லாமல் இருப்பது. அழுங்குவித்தல் என்பது பிறர் தோழியோ இல்லை பிறரோ சொல்லி அவன் பொருள் தேட செல்வதை தடுப்பது. இப்போ இங்கே இறந்து செய் பொருளும் இன்பம் தருமனின், இளமையின் சிறந்த வளமையும் இல்லை, இளமை கழிந்த பின்றை வளமை காமம் தருதலும் இன்றே, அதனால் நில்லா பொருட்பிணி சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்கனின் வினையே என்று ஒரு பாடல்ல இடம்பெறுகிறது. ஆக இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அன்பினுடைய ஆழத்தை சொல்கிறது. அதாவது இளமை கழிந்துவிடும், இளமைக்கு பிறகு அது வளம் தராது, பொருள் எப்பொழுது வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளலாம். ஆக இளமை போயிடுச்சு அப்படின்னா அந்த காமம் அன்பு தருதலும் இல்லை, அதனால நில்லா பொருட்கு ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இங்கே அன்பினுடைய ஆழத்தையும் இளமை பெறும் இன்பை சிறப்பையும் இந்த இதில் சொல்கிறாங்க. அதான் இறந்து செய் பொருளும் இன்பம் தருமனின் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது போன்று பாடல்கள் நிறைய நற்றிணையிலே இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாடல் நெஞ்சிற்கு தலைவன் சொல்லி செலவு அழுவுங்கதாக ஒரு பாடல். அதை பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் 141வது பாடல் அந்த பாடல்.
அது உனக்கு வேண்டுமானால் தலைவன் தான் நெஞ்சுக்கு சொல்றானா, உனக்கு வேண்டுமானால் அரிய பாலை வழி எளிதாக இருக்கலாம். நான் தலைவியின் கூந்தலில் துயிலும் இன்பத்தை கைவிடேன். ஆகையால் நீ சென்று வருவாயாக. நான் இகழ்ச்சிப்பட போறேன், நான் வரமாட்டேன். மனசே நீ வேணா நீ எங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்றானா. அது ஏந்து கோட்டி யானை இசைவங்கிள்ளி வம்பனி உயர்கொடி அம்பர் சூழ்ந்த அரிசி குளம் தன்னரல் அன்ன இவள் வரி ஒளி கூந்தல் விட்டு அமைகளேனே என்பது இந்த 141வது பாடலில் 9வது வரிலிருந்து 12வது வரி வரை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா அந்த கொன்றை மரத்தில் அப்படியே உரசி அந்த மரத்தில் இருக்கிற முனிவர் போல காட்சியாக இருக்கான். அந்த அப்படிப்பட்ட அந்த பாலை வழிங்கிறான். ஆக அந்த வழியில் அரிசிலாற்றின் தெளிந்த கருமணலை போன்ற வரும் தலைத்து இருக்கக்கூடிய கூந்தல் தான் தலைவியினுடைய கூந்தல். ஆக அந்த நான் கூந்தல் தரக்கூடிய அவற்றை விட்டு நான் வரமாட்டேன். மனசே நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் ஒரு பாடல். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய நலத்தை இவன் மிக சிறப்பாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்துங்க, இப்படியாக பல பாடல்கள் நற்றிணையில் மிக சிறப்பு தரக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த புன்னை விதை பார்த்தீங்கன்னா தங்கையாக பார்க்கக்கூடிய பாடல்கள்லாம் இடம்பெற்று இருக்கு. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைவி தன் கள ஒழுக்கத்தினை தமருக்கு உரைத்து என்ன செய்யற, உறவினருக்கெல்லாம் உரைத்து வேற்று வரைவுக்கு உடன்படாத வண்ணம் செய்ய வேண்டிய என்ன கருத்தில் தோழிக்கு தன்னிலை கூறி அறத்தோடு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த தலைவனை விட்டுட்டு நான் ஒரு தலைவனை விரும்புகிறேன், அதை என்னுடைய தாய்க்கு நீ சொல்லு. ஏன்னா அவங்க இல்லைன்னா வேறு ஒரு மாப்பிள்ளையை திருமணம் பார்ப்பாங்க, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவதாக சொல்கிறான். இங்கே தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 128வது பாட்டில் இது பாடியிருக்கவர் நற்சந்தன் என்பவர் பாடியிருக்காரு. அதில் வரக்கூடிய வரிகள் சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு நீ உரையாய் ஆயினை நினக்கு யான் உயிர் பகுத்தன்ன மாண்பினேன் ஆகலின் அது கண்டிசினால் யானே என்று நனி அழுதல் ஆண்டசின் ஆயிலை என்று சொல்லி தோழி என்ன பண்ணுறா அப்படின்னா அறத்தோடு நிற்கிறாள் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். இப்படி உடன்போக்கு செல்லுதல், அறத்தோடு நிற்றல், இப்படியான பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெற்று இருக்கக்கூடியதான் இந்த நற்றிணையாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் சொல்லுறேன். அடுத்து, அவளுக்கு அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகள், அவளும் ஒரு தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டாள். அப்படி அவள் சென்ற பிறகு இவள் அழுது கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது அயலார் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் ஏன் அழுகாதன்னு சொல்லி இவங்களை தேற்றுறாங்க அந்த அம்மாவை. அதுக்கு இந்த தாய் சொல்கிறா, நான் என்ன எத்தனை பிள்ளையா நான் பெற்றிருக்கேன், ஒரே ஒரு பிள்ளை தான் நான் பெற்றேன், உங்கள் மாதிரி நான் நிறையா பிள்ளையா பெற்றேன், நான் என்ன செய்வேன், நீங்கள் சொல்கிறீங்க அழுகாதேன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்வதாக ஒரு பாட்டு. அது பாலித்தனையில் 184வது பாடலாக இடம்பெற்றிருக்கு. இதை மனை மருட்சி அப்படிங்கிறதுல துறையில் இதை சொல்லுவாங்க. இதை பாடின ஒரு பெயர் யாருன்னு தெரியல பாருங்க. ஒரு மகள் உடையேன் மண்ணே அவளும் செருமிகு மொயம்பின் கூர்வேர் காளையொடு பெருமலை அஞ்சுரம் நெருநல் சென்றனல் இனியே தாங்க நின் அவளும் என்றீர் அது மற்று யாங்கனம் கொள்ளுமோ அறிவுடையீரே உள்ளின் உள்ளம் வேமே உண்கண் மணிவாள் பாவை நடைகற்றன என் அணியர் குருமகள் ஆடிய மணியேர் நொச்சியும் தெற்றியும் கண்டே என்று சொல்கிறார். என்னுடைய அயலாரே, நான் தங்களைப் போல பல புதல்வியரா பெற்றிருக்கிறேன், புதல்விகளையா பெற்றிருக்கிறேன், இல்லை, ஒரே ஒரு மகளை பெற்றேன். அவளும் போரில் வலிமையுடைய கூர்வேர் காளை ஒருவனோடு நேற்றிரவு மலையிடத்தே சென்று விட்டான். அரிய பாலை வழியில் சென்றான். அவன் எப்படிப்பட்ட, சாதாரணப்பட்ட பயலோட போல, அந்த கூறிய போர்க்களத்து இடையே கூறிய வாளை உடைய வேலை உடைய வெற்றி தரக்கூடிய சிறப்பினை உடைய ஒரு காளையோடு தான் போயிருக்கிறாங்களாம்.
அங்கேயும் பாருங்க, அந்த துன்பத்திலையும் அந்த சோகத்திலையும் பாருங்க, தன் மக வந்து அதை பெருமையோடு பெருமிதத்தோடு தான் வந்து அழுகையோடு பெருமிதத்தோடு தான் சொல்றா. ஒரு காளையோடு தான் வந்து போயிருக்கிறா. எப்படிப்பட்ட காளைனா, போர்க்களத்தில் போர் நிகழ்த்தக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய காளையோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆயினும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு புதல்வியரோடு மகிழ்ந்து உரையும் வாழ்க்கை எனக்கு இல்லை, இருந்ததே ஒரே மகள். சரி, இந்த 2 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சரி அவள் போனால் போயிட்டு போகிறா, இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஆகா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, ஒரே ஒரு மகள் தான், அவளோடு தான் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்து இந்த நினைவில் நான் எப்படி துன்பத்தை தாங்குவேன், தாங்கு என்று சொல்கிறீர்கள், எப்படி தாங்குவேன்கிறார். பாவை போல அவள் வந்து வெளியில வந்து நடந்து சென்ற அந்த இடங்கள், அந்த அவளுடைய விளையாடிய அந்த முற்றம், அப்புறம் நொச்சி மரத்துக்கு கீழே அவள் விளையாண்டது, அவள் அமர்ந்திருந்த அந்த திண்ணை, இவற்றையெல்லாம் தான் கண்டு பார்க்கிற பொழுது எனக்கு மேலும் மேலும் துன்பத்தை தருகிறது என்று தான் சொன்னேன். எப்படி ஆற்றுவேன் என்று சொல்லக்கூடியவற்றை பார்க்கிறோம். இங்கே நான் ஒரே ஒரு மகள் தான் பெற்றிருக்கிறேன், உங்களைப் போல பல புதல்வியரையா நான் பெற்றேன், ஒரே மகள், அவளும் போய்விட்டால் மகிழ்ச்சி எனக்கு சொல்ற. இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மண் என்றால் கழிவு, தெற்றி என்றால் திண்ணை. இங்கே மெய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உவகை கழுழ்ச்சி, பயன் வந்து ஆற்றாமை நீங்குதல் என்கிற வகையில் இங்கே நம்ம இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. இப்படி இன்னும் இதை விடவும் சிறப்பாகவும் இன்னும் நாம் இந்த நற்றினையை கற்பிக்க முடியும், கற்றல் திறனை மாணவர்களிடையே ஊட்டவும் முடியும், ஆர்வத்தை ஊட்ட முடியும் என்ற வகையிலே காலத்தினுடைய அருமை கருதி, சிறப்பையும் கருதி இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய பேராசிரியர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கே பாட பேதமாக சிலர் அவரவர்கள் உரைக்கு அதை நான் சுட்டி காட்டியாக வேண்டும், உரை எழுதுவதற்கு எழுதுகின்றார்கள். இப்போ பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள் தம்முடைய 386வது பாடல், அந்த பாடலுக்கு அவர் உரை ஒன்று சொல்கிறார். அந்த இடத்திலே அங்கே அந்தனர் என்கிற அந்த சொல்லாட்சியே வந்து இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட இவர் அதற்கு பொருள் உரைக்கின்ற பொழுது பாருங்கள், 386வது பாடல், தங்கால் ஆத்திரேயன் செங்கண்ணார் இயற்றிய அந்த பாடல். பரத்தையின் மறுத்தந்த தலைமகனுக்கு வாயில் நேர்ந்த தோழி தலைமகளை முகம் புகுவல் என முற்பட்டாள். தலைமகளிடம் சென்று பொறை நீங்காமை அறிந்தும் பிரிதொன்றின் மேல் வைத்து பாவியேன் என்று பேதமை செய்தேன், என் பெருமாட்டி குறிப்புணர்த்து வழிவடிவேன் ஆவேன் மன்றோ என சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிஞ்சித்திணை பாடல் வந்து சொல்றார். அதாவது இப்போ இந்த பாட்டை பாருங்க, சிறுகண் பன்றி பெருஞ்சின ஒருத்தல் துருகன் கண்ணி காணவர் உழுத குளவு குரல் ஏனல் மாந்தி ஞாங்கர் விடரலை பள்ளி வேங்கை அஞ்சாது கலை வளர் சாரல் துஞ்சும் நாடன் அணங்குடை அருஞ்சுரல் தருகுவன் எனனி நும்மோர் அன்னோர் துன்னர் இவை என தெரிந்தது வியந்தன் தோழி பணிந்த நம் கல்களு சிறுகுடி பொழிய வதுவை என்றவர் வந்த ஞான்றே அப்படின்னு ஒரு 10 வரி பாடலுங்க. இந்த பாடலுக்கு வந்து பாருங்க, அணங்குடை அருஞ்சுரல் தருகுவன் நீ என நும்மோர் அன்னோர் துன்னார் இவை என. இந்த அணங்குடை அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன பொருள் எழுதுறாரு பாருங்க. உண்மையென கொண்டிருந்த யான் பின்பு ஒரு பொழுது நமது மலையகத்து விளங்கிய சிறுகுடி பெருகிய பொலிவுடைய அவர் அந்தனர் சான்றோரை முன்னிட்டு அருங்கலம் தந்து வதுவை அயர்வதும் என்று வந்த நாளில் அதனை அறிந்து இவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லர் ஒருவரென வேந்தது கான் என்று இங்கே சொல்கின்றார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, கதிர் உலகத்து சூளுருவாள் போல அந்நிலத்து தெய்வம் பார்ப்பார் பசு மகளிர் இவைகளை சுட்டி தொட்டும் சூளுரைப்பர் என்று சொல்கிறார். பாருங்க, அணங்குடை என்பதற்கு எப்படி இவர் வந்து இங்கே பொருள் சொல்றாருன்னா, பார்ப்பார் அந்தனர், பார்ப்பார் பசு, இப்படியெல்லாம் வந்து சொல்றார். இவருடைய 1915 உரை எழுதியிருக்கக்கூடிய பின்னத்தூர் ராமசாமி ஐயர் அவர்கள், அவர் அந்த உரையாசிரியர்கள் எல்லோருமே வந்து தம்முடைய சார்பையும் அங்கே சில இடங்களில் காட்டியிருப்பார்கள். அதான் உண்மை நாம் பார்க்கின்றோம். அதை இந்த பாடலுக்கு பிற சில பதிப்புகளிலும்
குறிப்பாக NCPH 2004ஆம் ஆண்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிப்பு முனைவர் கூவே பாலசுப்ரமணியம் அவர்கள் உரை எழுதியிருக்கக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு கடவுளர் அணங்கன கடவுளரை சாட்சியாக வைத்துத்தான் அவங்க சூளுரைத்தார் என்பதை அவர் சொல்றார். இங்கே அந்தனரையோ பசுவையோ அவர் இங்கே சுட்டவில்லை. எப்படி அப்படின்னா, கடவுளரை சான்றுக இத்தகைய மலைக்கு உரிய நாடன் ஒரு பொழுது நின்னிடம் தூங்கும். இத்தகைய மலைக்குள்ள ஒரு பொழுது நின்னிடம் தன் வாய்மை சான்றாக கடவுளரை சுட்டி அரிய சூளுரைப்பேன் என்றான். கடவுளரை சுட்டி அரிய சூளுரைப்பேன் என்று அவர் உரை எழுதியிருக்கிறார். அணங்குடை அருண்சூழ் தருகுவன் என்பதற்கு கூவே பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்படி உரை எழுதியிருக்கிறார். இங்கே பின்னத்தூர் ஐயர் அவர்கள் அந்தனர் பசு அந்தனரை வைத்துத்தான் சூளுரை செய்தான் என்று இவர் எழுதியிருக்கிறார். ஆக இப்போ இந்த அடிப்படையில் இன்னும் நிறைய பாடவிதங்களும் இருக்கிறது. இன்னும் இந்த உரையாசிரியர்கள் தாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமயம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய இனம், இவற்றையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் உரையை எழுதியிருக்கிறார்கள் என்பது இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே, இது ஒன்றாக நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இது போன்றுதான் அன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது சிலருக்கு மட்டுமே என்று மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலை. பிறருக்கெல்லாம் கல்வி வராது என்று சொல்லப்பட்ட அந்த சூழலில் அவர்கள் போக்கிற்கு அவர்களுடைய இனங்களை, அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியை உயர்த்தி அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சூழலாம் எப்படி நடந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது கொஞ்சம் சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட இலக்கியம், ஓலைச்சுவடிகளில் இருந்த இலக்கியம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு நாமெல்லாம் தமிழர்களின் பண்டை தமிழர்களுடைய வாழ்வியலை அறிந்து கொள்வதற்கு இவர்களுடைய உழைப்பு பயன்பட்டு இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அந்த வருத்தம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அருமையான இது போன்றுதான் பிற நூல்களில் எல்லாம் இப்படித்தான் இடம்பெற்று இருப்பதை நாம் அறிவோம். அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, இலக்கண உரையாசிரியர்களாலும் சரி, இலக்கிய உரையாசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். பிறரை தாழ்த்தியும் தம்மை உயர்த்தியும் இந்த மனநிலை மனிதர்களுக்குள் இருக்கிறது என்பது எண்ணுகிற பொழுது, அதுவும் குறிப்பாக புலமை உடைய புலவர்களிடம் சான்றோர்களிடம் இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. அந்த வேதனையும் கூட அவர்கள் உழைப்பினை பார்க்கின்ற பொழுது அது பின்னுக்கு தான் நிற்கிறது, இலக்கியம்தான் நமக்கு முன்னுக்கு நிற்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய முசிறி அறிஞரன் அரசு கல்லூரிக்கும் தமிழ்துறை பேராசிரியர் இந்த இணையவழி கருத்தரங்கனை ஒருங்கிணைத்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்முறையில் நற்றிணையை வழங்கிய முனைவர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகள் கோடி. நன்றி, வணக்கம்.